சக்சஸ் என்று இவர் கேமரா முன் பேசிய முதல் வார்த்தை போலவே இவர் திரையுலக வாழ்வும் கொடிகட்டி பறந்தது. இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக நடித்து பிரபலமானார். இந்த நாடகத்தை பார்த்த பெரியார் இவரது நடிப்பை பாராட்டி இவருக்கு சிவாஜி என்ற அடைமொழியை அளித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ.சி., மனோகரா, கர்ணன், ராஜராஜ சோழன் போன்ற கதாபாத்திரங்கள் இவரை நடிகர் திலகமாகவே உயர்த்தியது. திராவிட கழகத்தின் தீவிர செயல்பாட்டாளராக இருந்த இவர் 1961 காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பின்பு காங்கிரஸ் எம்பியாக 1982 பதவி வைத்தார். காங்கிரஸில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக 1988 தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கினார். ஒரு ஆண்டு மட்டுமே செயல்பட்ட அந்த கட்சி 1989 ஜனதா தள கட்சியுடன் இணைக்கப்பட்டது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியர், தாதா சாஹிப் பால்கே என பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்த நடிகர் திலகம் அரசியலில் ஜொலிக்க முடியாமல் அரசியலை விட்டே விலகிச் சென்றார்.